எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் குறித்த தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை யதார்த்தங்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சொல்கிறது தான், உங்கள் நேரம் வீண் போகாது. தமிழக அரசியலிலே தேர்தல் சம்பந்தப்பட்ட பரபரப்பு மீண்டும் தொற்றி கொண்டுள்ளது. குறிப்பாக நேற்றைக்கு காலை வெளிவந்த பல தேசிய மற்றும் சென்னையிலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளிலே மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் பாஜக மூத்த தலைவர் அமித்ஷா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த பேட்டியில் அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அவர் முக்கியமாக சொல்லியிருப்பது, என்ன ஆனாலும் 2026 திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவது தான் இப்போதைய பாஜக மற்றும் அதிமுக கட்சிகளுடைய நோக்கம். அந்த கூட்டணி, தேசிய ஜனநாயக முன்னணி அந்த கட்சியுடைய நோக்கம். அந்த அடிப்படையிலே தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியது மட்டுமல்லாமல், பல கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது உறுதியாக பாஜகவும் அந்த கூட்டணியிலே அமைச்சரவையிலே பங்கேற்கும் அப்படிங்கிறதை சூசகமாக சொல்லியிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே அதிமுகவுக்கு இந்த கூட்டணி ஆட்சி அல்லது கூட்டணி மந்திரி சபையில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது நன்றாக தெரிந்தது தான். 2 மாதங்களுக்கு முன்பு சென்னையிலே இந்த மீண்டும் அதிமுக பாஜக உறவை அறிவித்து 2026 தேர்தலில் ஒன்றாக போட்டியிடுவோம் என்று அமித்ஷா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே மேடையிலேயே எடப்பாடி பழனிசாமி வீற்றிருந்தார். அப்பொழுது கூட அமித்ஷா மீண்டும் கூட்டணி அமைச்சரவை, அதாவது NDA, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், தேசிய ஜனநாயக முன்னணியுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார். ஆனால் அதற்கு பிறகு தொடர்ந்து பல அதிமுக மூத்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதே போல் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெள்ள தெளிவாக இங்கே அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், கூட்டணி மந்திரி சபை என்ற பேச்சுக்கு இடம் கிடையாது என்று பலரும் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பல 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், CV சண்முகம் ஆகட்டும், ஜெயக்குமார் ஆகட்டும், ராஜேந்திர பாலாஜி ஆகட்டும், SP வேலுமணி ஆகட்டும், பலருமே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தொகுதி பங்கீடு நடக்க வேண்டும். தொகுதி பங்கீடு நடந்த பிறகு இப்போது அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வேறு யாராவது கட்சிகள் சேரப்போகிறார்களா, நடிகர் விஜயுடைய கட்சி இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பலமுறை பல தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார், தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்கிறார். அதிமுக சார்பில் பலருமே சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இந்த கூட்டணிக்கு விஜய் வந்தால் திமுகவை வெற்றிகரமாக வீழ்த்தலாம் என்று. ஆனால் திமுக விஜய் அந்த கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் விஜய் முதல்வராக இருக்க வேண்டும் என்று கூட அந்த கட்சியினர் கண்டிஷன் போட்டதாக தகவல்கள் வருகின்றன. இல்லை, குறைந்தபட்சம் துணை முதலமைச்சர் வேண்டும், மந்திரி சபையிலே பங்கு வேண்டும், சரிபாதி தொகுதிகள் அல்லது 70 தொகுதிகள் போல வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆக இதே கண்டிஷன் இருந்துச்சுனாக்கா விஜயுடைய கட்சி இந்த கூட்டணிக்கு வருமா அப்படிங்கிறது சந்தேகம். இன்னொன்று விஜயுடைய கட்சி மாநில அளவிலே திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு என்று சொன்னாலும் கூட தேசிய அளவிலே வலதுசாரி கொள்கைகளை எதிர்க்கும் ஒரு கட்சியாகத்தான் அவர்கள் தங்களை நிறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் பொசிஷனிங்கில். ஆக தேசியிலே டெல்லியிலே மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கொள்கை, மாநில அளவில் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற கொள்கை. அந்த அடிப்படையில் பார்த்தால் அவர்கள் இந்த கூட்டணியிலே கொள்கை அடிப்படையில் சேருவது கடினம் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. ஆனால் அமித்ஷாவை பொறுத்தவரை அவருடைய ஒரே நோக்கம் தெள்ள தெளிவாக 2026 திமுகவை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத பல விஷயங்கள் காட்டி கொடுக்கின்றன. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்த அண்ணாமலையை நீக்கிவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சற்றே ஒரு சாதகமான ஒரு தலைவரை, நயினார் நாகேந்திரன் போன்றவரை தலைவராக கொண்டு வந்ததை பாஜகவை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது. அதாவது தேசிய பாஜக எந்த அளவிற்கு விட்டு கொடுத்து போவதற்கு தயாராக இருந்தது அப்படிங்கிறதுக்கு தெளிவான உதாரணம், அண்ணாமலை போன்ற ஒரு தலைவரை நீக்கிவிட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தோஷப்படுத்தித்தான் இந்த கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கும் தயார் என்ற ரீதியிலே தேசிய பாஜக போனார்கள் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். இதை எல்லோருமே அறிவார்கள், அரசியல் பின்னணி இருக்கும் எல்லோருமே அறிவார்கள். இல்லை, அதெல்லாம் ஒரு கண்டிஷனாக போடவே இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுகக்காரங்க இப்போ சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே கூட அதிமுக கூட்டணியை விட்டு வெளியேறியதற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை அதிமுகவினர் மறக்கலாம், எடப்பாடி பழனிசாமி தரப்பு மறுக்கலாம். ஆனால் தனக்கு நிகராக தன் சமுதாயத்திலிருந்து ஒரு இளைஞர் தலைவராக வருவதை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை அப்படிங்கிறது பட்டவர்த்தனமான உண்மை அப்படிங்கிறது எல்லோருமே சொல்லுகிறார்கள்.
ஆனால் அந்த டிமாண்டுக்குமே கூட சரி சட்டமன்ற தேர்தல் வந்து பாஜக விட்டு கொடுத்து போகும் என்று சொல்லித்தான் அண்ணாமலையை விலகச் சொல்லிவிட்டு நயனா நாகேந்திரனை தலைவராக தேசிய பாஜக கொண்டு உள்ளது. அதிலிருந்து இங்கே திமுக ஆட்சி போக வேண்டும் என்பதிலே வந்து இங்கே இருக்கும் அதிமுகவை விட எந்த அளவுக்கு தேசிய பாஜக உறுதியாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் அந்த நிகழ்வு இருந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆன பிறகு இங்கே வந்து கூட்டணி அமைச்சரவையிலே பங்கு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு நியாயமான கோரிக்கை என்பதுதான் தேசிய பாஜகவுடைய ஒரு நிலை. ஆனால் மாநில அதிமுக என்ன நினைக்கிறாங்கனாக்கா வந்து நாம் இன்னுமே வந்து நாம் பழையது போல வலிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கனவில் இருப்பதாக பலரும் சொல்கிறார்கள். அதிமுக தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு பம்பரமாக சுழன்று வெற்றி பெற செய்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த நிலை வந்து பல இடைத்தேர்தல்கள் வந்து அவர்கள் வந்து பங்கு கொள்ளாதலிருந்தே வந்து அப்படி ஒரு நிலை இல்லை தெரிந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் கூட வந்து பல படுதோல்வி அடைந்தார்கள். ஆக வந்து ஒரு கேடர் பேஸ் தலைவர் சொல்வதை கேட்டு நடக்கும். என்னாலும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்று சொன்னால் பம்பரமாக சுழன்று அந்த கேடர் வேலை செய்யும் என்று இன்று சொன்னார்கள் என்று சொன்னால் அதே பம்பரமாக சுழன்று 2024 பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு 2-3 MP சீட்டு கூட ஜெயிச்சு கொடுக்கலையே அதே கேடர் பேஸ். அதற்கு பல காரணங்கள் அவர்களுக்காக சொன்னாலும் கூட உண்மையிலேயே வந்து அந்த வலிமை மிக்க கட்சியாக அதிமுக இன்னும் இருக்கிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிங்க. அப்படியே சந்தேகமே கிடையாது. ஒரு பக்கம் எப்படி டிஎம்கே வந்து பெரிய அளவில் மார்க்கெட்டிங் செய்கிறார்களோ அதே போல் அதிமுகவும் கூட இப்போ மார்க்கெட்டிங் செய்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போவேன் என்று அறிவித்திருக்கிறார். ஜூலை மாதத்தில் தொடங்க போகிறாங்க. 2 சைடுமே பெரிய அளவில் இமேஜ் பில்டிங் தங்களுடைய வலிமை இருப்பதாக காட்டிக்கொள்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அதை 2 திராவிட கட்சிகளுமே செய்கின்றன. ஆனால் கள யதார்த்தப்படி அதிமுக வந்து முன்னை போல வலிமையாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வலிமையாக இருந்தால் கூட என்ன, ஆரம்பத்திலிருந்தே கூட்டணியிலே வந்து விட்டு கொடுத்து போகும் ஒரு தேசிய பாஜகவுக்கு இணங்கி கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் அதில் எந்த தவறும் இல்லை என்பது தேசிய பாஜகவுடைய நிலைமை. ஆனால் அதிமுக பொறுத்தவரைக்கும் என்னன்னாக்கா அவங்களுடைய அந்த டிரிவிடியன் ஃபேஸ், அந்த திராவிட முகம் அவங்களது வந்து இப்படி கூட்டணி அமைச்சரவை இப்போதே சொன்னால் கிழிந்து போகும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அதை வைத்து திமுக அரசியல் செய்து அதிமுகவை தோற்கடிக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அதிமுக நினைக்கிறது. ஆனால் தொடர்ந்து வந்து இப்படி வந்து ஒரு அதிமுக வந்து ப்ரோஆக்டிவாக என்னானாலும் நாங்கள் இறங்கி அடிப்போம், நாங்களும் வந்து திமுக ஆட்சியை விலக்குவதுதான் எங்கள் நோக்கம், வேறு எதுவுமே எங்களுக்கு வந்து இப்போ முக்கியமில்லை என்று சொல்லி அனுசரணையோடு போவதை விட்டுவிட்டு திமுக தோற்பது இப்போது இன்னும் முக்கியம் கிடையாது, நாங்கள் வந்து ஒரு பெரிய கட்சி, நாங்கள் எங்களுடைய கட்சியில் வந்து ஜூனியர் பார்ட்னராகத்தான் பாஜக இருக்கிறது, இது போன்ற ஒரு மெசேஜிங்கை தான் வந்து அதிமுகவுடைய 2வது நிலை தலைவர்கள் காட்டி கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை என்று பலருமே சொல்லுகிறார்கள். இது வந்து அந்த பலம் அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா, இரட்டை இலைக்கு பலம் இருக்கிறதா இல்லையா, அதிமுக வந்து கூட்டணியே இல்லாமல் வந்து 2026 வந்து திமுகவை தோற்கடிக்கும் அளவுக்கு வலிமை இருக்கிறதா இல்லையா, வந்து இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல் கொஷின்ஸ். இந்த கேள்விகளுக்கான விடை வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் தான் இருக்கும். ஆனால் பொதுவாக தேசிய அளவிலே பல பத்திரிகையாளருடைய கருத்து, மாநில அளவிலே பல பத்திரிகையாளருடைய கருத்து, இன்றைக்கு இருக்கும் கள யதார்த்தம், இன்றைக்கு அதிமுக இருக்கும் நிலைமை இவற்றையெல்லாம் அனுசரித்து கூட்டணி மந்திரி சபைக்கு ஒப்புக்கொண்டால்தான் இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஒழுங்காக வேலை செய்யும். அப்படி இல்லை என்றால் அந்த கூட்டணி இருந்துமே கூட தோல்விதான் கிடைக்கும் என்று பலரும் சொல்லுகிறார்கள். ஏன்னா 2 பக்க தொண்டர்களும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். அண்ணாமலையை போன்ற ஒரு பெரிய தலைவரை விலக்குவதற்கு பாஜக தயாராக இருந்தது சொன்னால், இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலையுடைய ஆதரவு பேஸ், அந்த பேஸை கூட பகைத்து கொண்டு பாஜக வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று இப்படி தலைவரை மாற்றுவதற்கு சம்மதித்து இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இங்கே திமுக தோற்க வேண்டும் என்ற சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கான சீரியஸ்னஸ் அதிமுகவுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்று பலரும் சொல்லுகிறார்கள். இன்னும் சுவாரஸ்யமாக சொல்லப்போனால், நாளைக்கே வந்து விஜயும் கூட்டணியில் என்று சேருவேன் என்று சொன்னால், விஜயுடைய கோரிக்கைகளுக்கு வந்து அதிமுக வந்து காது கொடுத்து கேட்டு அதுக்கு ஒத்துக்கொண்டால் அப்பொழுது வந்து இதே அதிமுகவுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையில் வந்து பெரிய அளவில் அவர்களுக்கு வலிமை இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் இருக்கிறது, ஆட்சிக்கு எதிரான மக்கள் கோபம் இருக்கிறது. இதனால் அவர்களுமே கூட, அதாவது அவருடைய ஆலைஸ் காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் வந்து வருகின்ற ஆட்சி கூட்டணி ஆட்சியாக அமைய வேண்டும் என்று காய் நகர்த்துவதாக தான் தகவல்கள் வருகின்றன. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல. ஆனால் பல நியூட்ரல் பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இனிமேல் வந்து இங்கே கூட்டணி ஆட்சி தான், குறிப்பாக விஜய் வந்து ஒரு சக்தியாக மாறிவிட்டால்
இங்கே வந்து இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி தனி கட்சிகளுக்கு மெஜாரிட்டிங்கிற காலம் இனி முடிந்துவிடும், இனி வரும் காலங்களில் வந்து கூட்டணி தான் இங்கே த வே ஃபார்வர்ட் என்று சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் வந்து தாங்கள் இன்னும் முன்போல் பலம் இருப்பதாக நினைத்து கொண்டிருந்தால் அதனுடைய பலன் அல்லது பலவீனம் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் தான் தெரியும். அப்போது வந்து இந்த தொண்டர்கள்லாம் ஒருங்கிணைந்து பணியாமல் தோல்வியை தழுவிட்டால் இட் வில் பி டூ லேட். மிக மிக தாமதமான ஒரு முடிவாக அதிமுக தங்களுடைய முடிவுகளை குறித்து வருத்தப்பட வேண்டியிருக்கும் என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த அமித்ஷா கொடுத்த பேட்டியில் வந்து மிக மிக முக்கியமாக அவர் சொன்னது இது கிடையவே கிடையாது. அவர் சொல்லியிருப்பது என்ன ஆனாலும் திமுக தோற்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் என்று தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே தெள்ளத்தெளிவு அதிமுக தலைவரிடம் இருக்கிறதா இல்லையா என்பதுதான் இன்று பலரும் கேட்கும் கேள்வியாக இருக்கிறது. இந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு கண்ணோட்டத்தை உங்களோடு பகிர்ந்துள்ளதான் நான் வந்திருந்தேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நான் வேறொரு சுவையான பரிமாணத்துடன் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.